வாழ்த்துக்கு போராட சொல்ல செய்து மந்திரிகாரி மகாராஜா தங்களை பார்ப்பதற்காக என்னுடைய தம்பி ஊமத்தூர் பாண்டியன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். சத்தவர்கள் என்னுடைய தம்பியை அழைக்கின்றேன். மகாராஜா பெரிய மனிதன் என்னை கேட்பதற்காக என்னை பார்ப்பதற்காக ரொம்ப ஆவல் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை மகாராஜா இருப்பார்கள். ஏனென்றால் தாங்கள் வந்து பார்த்துவிட்டேன். பெரிய பாண்டியர் பார்க்கவில்லை அல்லவா? மந்திரி பார்க்க வேண்டும் சொல்லி அவருக்கு ஒரு ஆசை இருக்கும் மகாராஜா. உண்மைதான் மந்திரிகாரி. மகாராஜா மந்திரிகாரி ஏதாவது கேட்டார்களா? ஒன்றும் கேட்கவில்லையே. ஏதாவது விசாரிச்சார்களா? இல்லை. ஆகட்டும், தங்களை காண வேண்டும் என்று இருக்கிறார். ஆகட்டும் மகாராஜா, சந்தோஷமா அழைத்து வரும் மகாராஜா. சந்தோஷமா அழைத்து வரும் மந்திரிகாரி. மதிப்புக்குரிய மந்திரி தாராவில் பிள்ளை வந்துவிட்டார். என்ன அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மந்திரி மந்திரியை வைக்க வேண்டாம் தம்பி. அண்ணவன் காலையில் தடுக்கிறார்கள், மாலையில் மந்திரியாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். அவரது பாஞ்சாலம் குறிச்சு மந்திரியை விட்டு வேண்டாம். விட்டு விடுங்கள் மந்திரியை தம்பி. இல்லையெல்லாம் என்னை தடுக்க வேண்டாம். அண்ணன் மந்திரியை நம்மை போன்ற அரசர்கள் மந்திரிகள் நம்மை பற்றி இழிவான வார்த்தைகள் பேசுவார்கள். அண்ணா வேண்டாம், பெற்றோர்கள் மந்திரியை தன்னா எத்தனை வார்த்தைகள் எடுத்து சொன்னாலும் மஞ்சள் ஓடு விட்டு சும்மா வெட்டிடாதீங்க. தம்பி ஊமத்தை பாத்தியா? தம்பி மந்திரி வெட்ட வேண்டாம் தம்பி. மந்திரி வெட்டுவதாக இருந்தால் முதலில் என் சிறு துண்டித்து விட்டது. அண்ணா என்ன சொல்றாய்? அப்படி மந்திரி வெட்டுவதாக இருந்தால் முன்பதாக என்னை வெட்டுவிட்டு மந்திரி வெட்டுகிறேன் சொல்றாய். என்ன ஊமத்துறை மாட்டி என் முன்னை வெட்டுவதா? தம்பி நான் என்ன செய்வது? கிளங்க வேண்டாம் தம்பி. ஊமத்துறை பாண்டியா மந்திரி தானாவை பிள்ளை பயிர் கொண்டிருக்கிறார். அண்ணவரை சந்தோஷப்படுத்தி அந்த சிங்கார வேலைகளை வர செய்வார். மந்திரி அமைச்சர்
மத்தியம் செல்லும் மதுவண்டி அவர்களை அமைச்சரே அவனே வந்தியரே அமைச்சரே வாருங்கள் படி ஒன்றை மட்டுமில்லை வாருங்கள் வா பார்த்துட்டு உங்களை பார்க்குறேன் வண்டி இருந்துச்சு சரி அண்ணன் வந்து அது நாடா இல்லை அண்ணன் இல்லாமல் இருக்கணும் மந்திரி அமைச்சர் செய்யவில்லை வா அண்ணன் என்ன வார்த்தை சொன்னாய் என்ன ஓய் வந்து என்ன வார்த்தை காலையில் ஒரு லட்சம் ரூபாய் என்ன ஓய்வு
மகாராஜா போனேன் மகாராஜா போனேன் பெரிய மகாராஜா போனேன் மகாராஜா நல்வாழ்த்துப்பட்டு அவளை பெற்றுக் கொண்டு தாங்கள் பார்ப்பதற்காக ஒழிந்து கொண்ட நதி வந்து பார்த்தேன். இப்ப தெரியுமா கண்கள் சிவந்து கொண்டது வீட்டை துரித்துக் கொண்டது வெளியில் கொண்டு வருவாய் ஓய்யமா இருந்தது. அந்த காட்சி பார்த்தவுடன் பயன்பட்டு சென்று 136 நெல் கடனாக வாங்கி சொன்னதை விட்டுவிட்டு அங்கு இருப்பு விடுவார்கள் வெட்டி விட்டு நெல்லை சேகரிக்கிறார் என்று நாவதல் மொழி விட்டேன் மகாராஜா. என்ன? ஆமாங்க, ஒளியில் இருக்கக்கூடிய உறவால் கையில் இருந்த காரணத்தால் ஆமா மகாராஜா, வாய்த்த காரணத்தால் ஆமா மகாராஜா, நாம தடுமாறி ஏதேனும் உடலிருப்பேன் என்று சொல்கிறாய். எப்படித்தானே? உண்மையாகவா? நிச்சயமாகவா? அமைச்சரே, நீ என்னை பார்த்து வைத்திருந்தால் நான் சொல்லும் வார்த்தையை சொல்லிவிட்டால் உனக்கு மன்னிப்பு தருகிறேன். ஆகட்டும் மகாராஜா. சொல்கிறாயா? நான் சொல்வதை சொல்ல வேண்டும். சொல்றேன். உங்களை வந்து பார்க்கும் வேளையில் ஒளியில் இருக்கக்கூடிய ஒளிவால் கையில் இருந்த காரணத்தால் கையில் இருந்த காரணத்தினால் உண்மையாக நிச்சயமாக குடும்ப காக்கக்கூடிய தேவிதக்கம்மாள் வந்து சத்தியமாக சத்தியமாக பார்த்துடன் உழைவிட்டேன். மன்னிக்க வேண்டும். மன்னிப்பது இதுக்கு வெட்டியே ஓட்டுறா. நீங்க யார் தெரியுமா? எங்களுடைய பாண்டாளன் குறித்து கோட்டையிலே 60 மந்திரியும் முதல் மந்திரியாக வைத்திருக்கிறேன். அப்படி உன்னை வைத்திருக்கும் வேளையில் என்னை பார்த்து பயந்து விட்டேன் என்று சொல்றாய். இப்படியே புத்திரிங்க நாங்க தேசிய மங்கலம் போனா பாண்டியம் கொண்டாடி எங்கே தான் கிடக்கு. புத்திரிங்க உடம்பு வச்சு போச்சு. மந்திரியாரே, எப்படி என்னை பார்த்து பயந்து விட்டேன் என்று சொல்கிறாய்? உண்மை மகாராஜா. மன்னித்தேன் உன்னை. ஆகட்டும் மகாராஜா. மன்னிப்பது மன்னனுடைய கடமையாகும். உண்மையாக மகாராஜா. அப்போது மந்திரிகளுடைய கடமையாகும். மந்திரியுடைய கடமை. நான் உன்னை மன்னித்து விட்டேன். ஆகட்டும் மகாராஜா. நீங்கள்
நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். ஆகட்டும் மகாராஜா. நடக்க போவதை பற்றி பேசுவோம். ஆகட்டும் மகாராஜா. அதோ பாருங்கள், என்னுடைய அண்ணன் வருகிறார். ஆகட்டும் மகாராஜா. என்னுடைய அண்ணனும் நீங்களும் பேசிக் கொண்டிருக்க ஆகட்டும் மகாராஜா. மணிக்கு மட்டும் சென்று வருகிறேன். மகாராஜா. ஆனால் ஒன்று, என்னுடைய அண்ணனிடத்தில் பேசும் பொழுது எதை எப்படி பேச வேண்டும் என்பதை பேச வேண்டும். ஆகட்டும் மகாராஜா. இல்லை என்றால் நான் அடிக்கடி வந்து செல்வேன். ஞாபகம் இருக்கட்டும். அடிக்கடி வந்துட்டு போங்க. போயிட்டு வரட்டுமா? வரட்டுமா? வரலாம் போலாம், வெளியே வரைக்கும் வரட்டுமா? வந்துட்டு வாங்க. சரி, வரேன். மகாராஜா. என்னது? போயிட்டு வாங்க. சென்று வாங்க. போய் வரேன். போயிட்டு வரேன். சரி சரி சரி. சரி, வரட்டுமா? போயிட்டு வரேன். சரி. ஹலோ. போங்க. அந்த மலைக்கு மாந்தகம் தன்னை தாயே. மானங்கட்டு மரியாதை கட்டு. மந்திரி வேலை பார்க்கறத விட பாக்குறவர உங்களால் நாடகத்தை பிடிச்சு யோசனை போச்சுக்கலாம். யோசனை கேட்டு இனிமேல் நம்ம அருமையை ஒரு 50 சம்பளம் வாங்கி போய் எதுக்கு எந்த மனுஷனுக்கு யோ நீதான் வேறு முட்டி. மானங்கட்டு மந்திரி மானங்கட்டு மரியாதை மந்திரி போய் பாக்குறத விட உங்க ஊர்ல போய் ஒரு 50 சம்பளம் வாங்கி மேய்ச்சிக்க. இன்னும் 50 வருஷத்துக்கு நான் அசர மாட்டேன். இன்னும் 50 வருஷத்துக்கு அசர மாட்டேன். சரி, நீ இப்போ காலையில போய் விடியால போய் ஏதாவது முடியுமா? என்னது 3 நேரம் முடியுமா? முடியுமா? இங்கிருந்து பாரு. வீட்டுல போய் எடுத்து வைக்க முடியுமா? முடியாது. நீங்க என்ன செய்ய போற? நான் எல்லா வேலையும் செய்வேன். நீ என்ன வேலை செய்ய போற? அதான் ஓடுவேன், உட்காருவேன். ஏன் ஓடுனேன்? எதுக்கு ஓடுனேன்? எதுக்கு ஓடுன? வயசுல போய் ஓடுன பாத்தியா? ஏன் சிறுக்கு சிறுக்கு வயசு வந்துச்சு? வயசாகிட்டு. நடிச்சியாங்க பயந்த மாதிரி நடிச்சிருக்க. சேது கட்டவன் எதை பிடிச்சிட்டு இருப்பேன்? அதே அப்பா சேது கட்டவன் எதை பிடிச்சிக்கிட்டு இருப்பேன்? எதை பிடிச்சிருக்கியா? கோலை பிடிச்சிட்டு இருப்பேன். எனக்கு ஓட தெம்பு இருக்குது, ஓட தகுதி இருக்குது. இன்னும் 4 நிமிஷத்துக்கு ஓடுவேன். உன்னால முடியுமா? 4 நிமிஷத்துக்கு ஓடுவ. என்ன சரி, உன்னால 1 நிமிஷத்துக்கு போற வழி இல்லை. சரியா? நீ எல்லாம் கண்ட வாக்கியமா இனிமேல் மானம் கட்டு மரியாதை கட்டு. மந்திரி வேலை தேவையில்லை. சரி, பேச்சுக்கு போறேங்கிறேன். நான் வேணாம்னு சொல்லுங்க. நான் உரிமை தர்றேன். என்னத்த சம்பளம் எச்ச உரிமை தர்றேன். அப்படியா? இன்னைக்கு மட்டும் காலையில கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு போவாங்க. நீ போயிருக்கு. இங்க இருக்க வேணாம். சொல்லியா? ஆமா, நான் உதவி பண்ணு. இல்லையா? மந்திரி பண்ண வேண்டாம் உனக்கு. பேச்சுக்கு சொல்லுவேன், கத்துவேன், கதறுவேன், போவேன், அப்படியே அடிப்பேன், குதிப்பேன், அடிப்பியா? வயிறு அடிப்பேன், நெஞ்ச குத்துவேன். சரி, நீ மட்டும் ஒரு சின்ன ஒத்தாசம் பண்ண. எப்படி? ஒத்தாசம் பண்ணல. ஒத்தாசம் பண்ணு. சரி, நான் காலையில நீ இல்ல உருவன் போயிட்டு வரட்டுமா? நான் போட்டுறேன். நீ போறீங்கிறியே, நீ முன்னாடிட்டு போட்ட சவம் என்னாச்சு யோசிச்சியா? இதுதான் நாட்டா பேசுறேன். இதுதான் நாய் பேசிக்கிற மாதிரி பேசுறேன். நானா அம்மா கணக்கு பேசுவாரு. எத்தனை அடி வாங்கினாலும், எத்தனை சவத்தை நீ மறக்கலாமா? அடி வாங்கினாலும், எத்தனை குத்து வாங்கினாலும், கொண்டாடிட்டு போட்ட ஜபத்தை நிறைவேற்றுறேன். ரெண்டு கொண்டாடி இதெல்லாம் அங்க போய் கண்ணாடி பார்க்க முடியாது. ரெண்டு கொண்டாடிக்காரு கஞ்சிக்கு சத்தியா. இது மாதிரி கணக்கு அப்படி இல்லை. ஒரே ஒருத்தர் கொண்டாட்டி இந்த போட்ட ஜபத்தை நிறைவேற்றணும் வச்சுவான். அவன் தள்ளுவான். 8 தண்டுக்குள்ள முடிச்சுட்டு வர சொன்னானே, அல்லவா? முடிக்காம ஏன் வந்து அவன் தள்ளுவான். இங்க இருந்து வந்து உள்ள வாரு. சரி, பெரிய எதுனா இருக்கு. உள்ள உட்கார இடம் இல்ல. ஆமா, சரி. அங்க தள்ள இங்க தள்ள பெரிய விஷயம் இருக்குது. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா. கட்ட
போன எனக்கு குத்து போய் நீ வீட்டை வச்சு நீங்க போ என்னதான் போன கஜனா பெட்டி 2 எழுதுகோள் வந்திருக்காரு. மகாராஜா மகாராஜா வந்திருக்காரு. நீங்க எங்க போவாப்பில்ல பாதுகாப்புல எனக்கு மசூர் ஒரு மந்திரி பதில் வேண்டாம் வந்திருக்காரு. என்னுடைய தம்பி ஊமத்தூர் பாண்டியன் வெட்டவதற்காக தாங்கள் கோபித்துக் கொண்டு செல்லலாமா? மகாராஜா மதில் சிறந்த மந்திரிகள் வந்தாங்கள். என்னுடைய தம்பி ஊமத்தூர் பாண்டியனும் கோபக்காரர்கள். எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், இந்த பாஞ்ச நாட்டுள்ள பதிவுக்கு அனைவருக்கும் தெரியும். மகாராஜா என்னுடைய தம்பி வெட்டுவதற்காக தாங்கள் கோபித்துக் கொண்டு செல்லலாமா? மகாராஜா வந்திருக்காரு. எதைய பாண்டியன் கோவக்காரங்க உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வச்சிருக்கிற கத்தியும் தெரியுமா, இல்ல கத்தியால போற களத்துக்கு தெரியுமா? சுத்துது கத்தி, தலைவருக்கு ஒரு சுத்தி, பயந்து கொண்டு மகாராஜா. எதுக்கு நீங்க இருக்கிறப்ப அருமையில் பாதுகாப்பு இல்லையோ? வந்திருக்காரு. எனக்கு மந்திரி பதவி வேண்டாம், மந்திரி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீங்க வேற மந்திரி அமைச்சர். வாயா மந்திரியாரே கலங்க வேண்டாம். நான் இருக்கவர்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்து நின்று விடாது. நல்லவே சொன்னீங்க. நீங்க இல்லாம தான் வச்சுக்க. எதைய பாண்டியரை கையை பிடிச்சு காலை பிடிச்சு அதை வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு மகாராஜா. நீங்க இருக்கிற சொல்லி பேசாம இருக்க போது நல்ல மாதிரி மந்திரியாரே உண்மையா இருக்கிறீங்க. வெட்ட வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். நல்லவே சொல்லியிருப்பீங்க மந்திரியாரே மகாராஜா. கலங்க வேண்டாம். என்னுடைய வார்த்தை மீறி என் தம்பி தங்களை வெட்ட மாட்டான். ஆகட்டும் மகாராஜா. மீண்டும் பாஞ்சாலம் குறிச்சிகள் காலையில் கலெக்டராகவும் மாலையில் மந்திரியாக தாங்கள் நான் பணிபுரிய வேண்டும். ஆகட்டும் மகாராஜா. தாங்களும் குலத்துக்காக, தாங்களும் முகத்துக்காக நாளைய கலெக்டராக மாலைய மந்திரி பதவி மீண்டும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிற மகாராஜா. ஆகட்டும் மந்திரியாரே. ஏற்றுக்கொள்கிறேன். ஆகட்டும் மந்திரியாரே. சென்ற காரியம் சிறப்பாக முடிந்து விட்டலாம். மன்னா, நான் சென்ற காரியம் வெற்றிக்கு தோல்வி இருக்கின்றது. நான் சென்ற காரியம் பாஞ்சாலம் குறிச்சி பரிமளிக்கு வெற்றியோடு முடிந்து வந்திருக்கிற மகாராஜா. ஆகட்டும் மந்திரியாரே. எல்லாத்தையும் வெற்றியோடு முடிந்து வந்திருக்கிற மகாராஜா. எத்தோடு முடிந்து விட்டிருக்காய். சிந்தை மகிழ் பெற மந்திரியே ஆனாய். சிந்தை மகிழ் மந்திரியே சென்ற இடத்தில் சிறிய தவறு ஒன்று நின்று விட்டது நிரூபிக்கின்றாய். மகாராஜா. என்ன நின்று வந்திருக்காரு மகாராஜா. சாயந்தரத்து பட்ட வழிபட்டுக் கொண்டு ஆயிரத்தி 136 நிலையம் கருணாவாக வருகை வருவதை சொல்லி பெரும்பட்டு சென்று நின்றேன். மற்ற கலந்த கற்பனை தேவர், வேளாண்டு குழுவும், பாண்டிய தேவர்கள் மூவருமே காத்திருந்தார்கள். அவற்றை சென்று என்னுடைய மாமன்னர் வீரமணி கட்டவர் சொல்லும் உங்களுக்கு வட்டிக்கார கடனுக்காக எண் வைக்க வருகிறார் கூறுங்க. உன்னுடைய மன்னன் நாட்டுக்கு வரி தர மாட்டான், நெல்லுக்கு மட்டும் வரி தருவனா? ஏற்ற வருடமாக வரி வட்டி தரவில்லை. நெல்லுக்கு மட்டும் வரி தருவனா? வட்டி தருவனா? மாலை கட்டவன், மோதி கட்டவன், ரோசி கட்டவன். அவர் கூறிய வார்த்தை பிறகு அதற்கு பிறகு 90 அவர்கள் கைக்கு நடந்து விட்டது. அப்படியா? மகாராஜா தடுத்து நிறுத்தி விட்டீர்களா? கருத்து எழுதி விட்டு மகாராஜா. ஆகட்டும் மந்திரியாரே. ஆகட்டும் மகாராஜா. அதில் சிறந்த மந்திரிகள் அவர் தாங்கள். மகாராஜா. பிறகு வீட்டு நம்மாசரை வீட்டு பட்டவரை கமைத்து ஐயா மாமன்னர் வீரமணி கட்டவர் சொல் உங்களுக்கு வட்டிக்காக கடனுக்காக நெல் வைத்து வருகிறார். உன்னுடைய மன்னர் நாட்டுக்கு வருதப்பட்டால் நெல்லுக்கு மட்டும் வருது வேணாம், நெல்லுக்கு
கூடிய வார்த்தை. உண்மை மகாராஜா. பிறகு அதற்கு பிறகு கம்பத்துமாருக்கு அவருக்கும் கை கலவை ஏற்பட்டு கருமந்தவர் வேளாண்டி குடும்பம் பாண்டி தேவர்கள் வீட்டு வச்சு கொண்டு விட்டார்கள். மகாராஜா மதுரை சிறந்த மந்திரி தாங்கள் இருந்தும் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்து விட்டீர்கள். தாங்கள் செய்த காரியமில்லை மகாராஜா. மகாராஜா வட்டிக்காவது கடலுக்காவது நிர்வாகிகள் சென்று நெல்லுக்கு காவலாக இருந்த கற்பண்ண தேவர் பாண்டிய தேவர் வேளாண்டு குடும்பத்தை கொன்றுவிட்டு நெல்லையும் கொள்ளையடித்து வந்து கொண்டு இருக்கின்றாய். மகாராஜா மதுரை சிறந்த மந்திரி தாங்கள் இருந்தும் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்து விட்டீர்கள். தாங்கள் செய்த காரியமில்லை. கம்பத்துமாரன் செய்த தவறுக்கு நான் என்ன செய்வது மகாராஜா? மந்திரிகாரி மகாராஜா பட்டைக்கு நெல் வாங்கி பாகனன்று போய் அந்த விக்டோரியா ராணியம்மா 6000 மைலுக்கு அப்பால் இருக்கும் அன்னை நாட்டு வெள்ளக்காரருக்கு ரிப்போர்ட் அளித்திருப்பார். அந்த பட்டாளர்கள் வந்து சேர்ந்து நமது பாஞ்ச நாட்டு நோக்கி வந்து விட்டார். என்ன செய்வது மந்திரியாரி? மகாராஜா நமது வாய்ச்சல் இருக்கும் பொழுது பரப்பு மகன் பகுதியில் விழுந்து வளர்க்கும் பொழுது கோட்டைக்கு எந்த ஆபத்திலும் நினைத்து விட மகாராஜா, எந்த ஆபத்திலும் நினைத்து விட மகாராஜா. வல்லற்பு மகன் மதுரை வெள்ளக்கத்தேவன் இருக்கும் பொழுதும் பாஞ்சாலி சட்டங்கள் இருக்கும் பொழுது நமது பாஞ்ச நாட்டுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நினைத்ததாக இருக்கின்றார். உண்மை மகாராஜா. ஆகட்டும் மந்திரியாரி, ஆகட்டும் மகாராஜா. நடந்தாக இருக்கட்டும். நடக்கப் போவதை பற்றி பேச வேண்டும் அல்லவா? ஆகட்டும் மகாராஜா. இப்பொழுது உன்னுடைய மகன் சிவசுப்பிரமணியன் காதலி விழா திருமண காரியத்தை நடத்த வேண்டும் அல்லவா? உண்மை மகாராஜா. நமது ஊராகி ஒட்டப்படாத ஆலயத்தில் சென்று 3 தினத்துக்குள் முடித்துவிட்டு நமது பாஞ்சாலம் முடித்து வந்து சேர வேண்டும். அண்ணா மந்திரியாரி, நடக்காத காரியம். ஏனென்றால் தாங்களுடைய இல்லத்தை ஒட்டப்படத்து நடத்துவதா? மன்னா நடக்காத காரியம். ஏனென்றால் தாங்களுக்கு குழந்தை வாக்கியம் இல்லை என்று சொல்லி திருச்செந்தூர் வேளாண் சென்றிருந்தோம். கண்ணீர் வடித்தவனமாக இருந்தேன். நீங்கள் தான் பிரார்த்தனை வைத்தீர்கள். ஆண் கொண்டு வந்துவிட்டால் திருச்செந்தூர் வேளாண் ஆலயத்தினை மொட்டடித்து தலைமையாக நடத்துவோம் என்று சொல்லி பிரார்த்தனை வைத்தீர்கள். அந்த விருது பிரசிடர் வந்தவருக்கு திருச்செந்தூர் ஆலயத்தை நடத்த வேண்டும். முருகாமத்து கொண்டவன் முருகாமத்தை பேரமத்து கொண்டவனுக்கு திருச்செந்தூர் ஆலயத்தை நடத்த வேண்டும் மகாராஜா. ஆலயத்தை நடத்த வேண்டும். உன்னுடைய மகன் சிவசுப்பிரமணியன் காதலி விழா திருமண காரியத்தை மகாராஜா திருச்செந்தூர் ஆலயம் சென்று முருகப்பெருமாள் ஆலயத்தை நடத்த வேண்டும் என்று வைக்கின்றார். மகாராஜா. ஆகட்டும் மந்திரிகாரி, ஆகட்டும். உன்னுடைய விருப்பம் போல் திருச்செந்தூர் ஆலயம் சென்று சிறப்பாக படித்து விட்டு வாருங்கள். இருந்தாலும் அங்கு யாராலும் செல்ல வேண்டும்? அங்கு நீங்கள் வர வேண்டும், பெரிய வாத்தியர் வர வேண்டும், அக்கா தங்கை 6 பெண்கள் வர வேண்டும், பட்டத்தரிசி வெள்ளையம்மா பகுதியில் வெள்ளையவர் எல்லோரும் வர வேண்டும் மகாராஜா. மந்திரிகாரி, மகாராஜா நான் வருவதற்கு சமயம் சந்தர்ப்பம் இல்லை. மகாராஜா மந்திரிகாரி, நாங்கள் வராவிட்டால் உன்னுடைய அரசரை இருவர்கள் இருந்து ஒருவர் கூட மந்திரி மகன் திருமணத்துக்கு வழி என்று சொல்லி உன் போன்ற ஒரு நாட்டு மன்னர்கள் இனிமையாக வார்த்தைகள் பேசுகிறவர்கள் அல்லவா? மந்திரிகாரி, மகாராஜா நான் வந்தாலும் ஒன்றுதான், என்னுடைய தம்பி ஊமத்திர பாண்டியன் வந்தாலும் ஒன்றுதான். என்னுடைய தம்பி ஊமத்திர பாண்டியனும் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 போர்ப்படை வீரர்களும் என்னுடைய அரண்மனை தங்குவார்கள். அனைவருமே சென்று சிறப்பாக முடித்துவிட்டு 3 தினத்துக்குள் அவரது பாஞ்சாலம் வச்சு வந்து சேர வேண்டும். ஆகட்டும் மகாராஜா. 3 தினத்துக்குள் முடித்து விட்டு அது சீக்கிரமாக வந்து சேர்க்க மகாராஜா. மந்திரி மகன் சிவசுப்பிரமணியன் காதல் விழாவில் திருச்செந்தூர் ஆலயத்தில் வைத்திருக்கின்றார். மந்திரி இருவருமே வரவேற்று அழைப்பு கொடுத்திருக்கின்றார். நான் செல்வதற்கு சமயம் சந்தர்ப்பம் இல்லாத என்றால் என்னுடைய தம்பி ஊமத்திர பாண்டியன் அழைத்து திருச்செந்தூர் ஆலயம் அழைத்து வைக்கின்றேன். ஓடி
ஏன் அழைத்தீர்கள் அண்ணா? எதற்காக அழைத்தீர்கள்? அண்ணா அண்ணாயா என்ன சொல்றாய்? தம்பி ஊமத்திர பாண்டியா, மதிப்புக்குரிய மந்திரி நம்ம தானா மதிப்பில்லை. அண்ணனுடைய மகன் சிவசுப்பிரமணியன் காதலியா திருவிட காரியத்தை திருச்செந்தூர் ஆலயத்தில் வைத்திருக்கின்றார் மந்திரி. இருவருமே வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கின்றார். சரி, நான் செல்வதற்கு சமயம் சந்தர்ப்பம் இல்லாத காரணத்தால் தங்கள் சென்று தங்கள் முன்னிருந்து அந்த திருமண காரியத்தை சிறப்பாக முடித்து விட்டு வர வேண்டும் தம்பி. அண்ணா என்ன சொல்கிறாய்? நம்மளுடைய மந்திரி மகன் சிவசுப்பிரமணியனுடைய காதலுக்கு காரணமா திருச்செந்தூர் ஆலயத்தில் வைத்திருக்கின்றோம் தம்பி. நீ சென்று வர வேண்டும், போய் வர வேண்டும். காதல் விழாவை முடித்து விட்டு விரைவாக பாஞ்சாலம் குறிச்சி வந்து சேர வேண்டும் தம்பி என்று சொல்றேன் தம்பி. அண்ணா தம்பி, நான் எப்படி செல்வேன்? உன்னை நம்மளுடைய பாஞ்சாலம் குறிச்சி கோட்டையிலே தன்னும் தம்பியாக விட்டுவிட்டு நான் மட்டும் எப்படி என்ன போவேன்? என்ன தெரிவிக்கிறாய்? எப்படி உன்னை தம்பியாக விட்டுவிட்டு நான் மட்டும் போகலாமா? நான் எப்படி போய் வருவேன்? உன்னை தம்பியாக விட்டுவிட்டு நான் எப்படி என்ன போய் வருவேன்? அண்ணா உங்களை
நீ திருச்செந்தூர் சென்று வர வேண்டும் தம்பி என்று சொல்கிறாய். திருச்செந்தூர் சென்று தாராக வேண்டும் தம்பி. ஏனென்றால் மந்திரி வீட்டு காரியமாகிவிட்டல்லவா, நாம் இருவரில் யாராவது ஒரு சென்று தானாக வேண்டும். செல்லாவிட்டால் நம்மை போன்ற அரசர்கள் மன்னர்களும் நம்மை பற்றி விவாதம் பேசுவார்கள் தான். நாம் இருவரும் நம்முடைய பாத்திரம் குறிச்சி கோட்டையிலே தனக்கு நிகழ்ச்சி என்று சொல்லி ஆண்டு வருகிறோம். அண்ணன் தம்பியின் இருவரும் அப்படி இருக்கும் வேலையில் போய் வா சென்று வா தம்பி என்று சொன்னால் உன்னை நம்பியை விட்டு விட்டு நான் எப்படி என்ன போய் வருவேன் தம்பி. அண்ணா நம்ம இருவரும் நம்மளுடைய பாத்திரம் குறிச்சி கோட்டையிலே அண்ணா கோட்டைக்கு நான் எப்படி என்ன செய்வேன் தம்பி பூமத்திரப்பாடியா கலக்க வேண்டாம். என்றால் தங்கள் ஒருவராக செல்லவில்லை தம்பி. நமது 1000 கம்பளம் ஒரு பரிமாணம் 64 போர்ப்படைவீரர்கள் அரவணை தங்கிவார்கள். அனைவருமே சிறப்பாக சென்று 3 கருத்துக்கள் முடித்துவிட்டு நமது பாஞ்சாலம் குறித்து அண்ணா தாங்கள் சொன்ன பிரகாரம் நம்மளுடைய தங்கைமார்களையும் நம்முடைய கம்பளத்தார்கள் அழைத்து சீக்கிரமாக திருச்செந்தூர் சென்று ஆகட்டும். காது குத்து காது விழாவை பிடித்து விட்டு விரைவாக பாஞ்சாலம் குறித்து வந்து சேர்வேன் அண்ணா. ஆகட்டும் தம்பி. அண்ணா நானும் திருச்செந்தூர் சென்ற பிறகு நம்மளுக்கும் அவர்களுடைய கூட்டிக்கோ என்ன ஏதேனும் ஆபத்துகள் வந்தால் தம்பி பூமத்திரப்பாடி எப்படி என்ன அறிவே தங்கள் அனைவரும் திருச்செந்தூர் சென்ற பிறகு நமது பாஞ்சாலம் குறித்து ஏதேனும் ஆபத்து நமது முன்னோர்கள் கட்டி வைத்திருக்கின்ற வெண்கல முரசை பகலில் அழைத்த அபாயம் எப்படி தம்பி பாக்கடை தம்பி திருச்செந்தூர் செல்வதற்கு முன்பதாக நமது கம்பளத்தார்கள் வரவழைத்து நமது பாஞ்சால குறித்து முன்பதாக நமது குலாசாரப்படி தேவராட்டம் சேர்வையாட்டம் பால்காவடி பட்டியல் செல்லக்கூடிய அனைத்து ஆடவார்கள் தடுத்துவிட்டு அதற்கு பிறகு செல்ல வேண்டும் திருச்செந்தூர். அப்படியே போய் வருகிறேன். இப்பொழுது அண்ணன் சொன்ன பிரகாரம் திருச்செந்தூரை செல்ல வேண்டும். இப்பொழுது கம்பளத்தார்கள் அழைத்து சீக்கிரமாக போக வேண்டும்.
யார் மணி அப்புறம் தான்